ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். இந்த நாளில வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்ததான நமக்கு தைரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் நாம் கேட்கிறது அவருடைய சித்தமா, சித்தத்தின்படி கேட்கிறோமா என்பது தான் ரொம்ப முக்கியம். நாம் எதை கேட்டாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்கணும். தாறுமாறா கேட்கக்கூடாது. மற்றவங்களுடைய இதை எனக்கு அது குத்துருங்க ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் அது தப்பு இல்லை. மற்றவங்களது நம்ம கேட்கக்கூடாது. மற்றவங்களை நம்ம அபகரித்து கொள்ளக்கூடாது. பிறனுடைய இதை எச்சியாது இருப்பாயாக அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ நம்ம எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவரே நான் இதை விரும்புகிறேன், இது உமக்கு சித்தமானால் எனக்கு தாரோன்னு சொல்லிட்டு கேளுங்க. நீங்க கேட்கிறத கர்த்தர் கேட்கிறார், அவர் செவி கொடுக்கிறார். அதான் வசனம் சொல்லுகிறது, நாம் எதை கேட்டாலும் அது நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நமக்கு செவி கொடுக்கிறாருங்க. நம்மோடு கூட அவர் பேசுகிறார், நம்மோடு கூட அவர் உறவாடுகிறார், நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். அந்த தைரியத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பேசணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். சரிங்களா? அதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட தாறுமாறா கேட்டுட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கேட்கும்போது அவருடைய சித்தத்தின்படி கேளுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கோ, உங்கள் குடும்பத்திற்கோ, உங்கள் எதிர்காலத்திற்கோ, உங்களுடைய வருங்காரியத்திற்கோ, எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சரிங்களா? அதனால் நீங்கள் கேட்குறதுக்கு கர்த்தர் செவி கொடுக்குறாருங்க, அவர் பதில் தருவார். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்டால் ஆண்டவர் பதில் தருவார். சித்தத்துக்கு மாறாக கேட்டிங்கன்னா பதில் வராது. அப்போ தெரிஞ்சிங்க, நான் கேட்குறது அவர் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிங்க. சிலதெல்லாம் டிலே பண்ணுறேன்னா இது கொடுத்தப்ப ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினச்சிங்க. சிலதெல்லாம் டிலே ஆகுது, நான் சித்தத்தின்படி தான் கேட்குறேன், கிடைக்கல அப்படின்னா ஓகே, ஏதோ ஆண்டவர் இதில் ஏதோ ஒரு தடை வச்சிருக்காரு, ஓகே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுங்க. ரொம்ப நல்லது. ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எதை கேட்டாலும் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, தேங்க்யூலா. ஷந்தா ரபாலா துடாந்தா லாமா ரியாத்தா ரபௌகா ரமா சே ரந்தோனி ஆக்கா ரமாலா துடாந்தா லாமா சியா. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. என் சமூகத்தில் நீ ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு நான் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதிலளித்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன். என் சித்தத்தின்படி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் என் மகனே, உன்னை உயர்த்தி உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். ராக்கானாமா சியாந்தரன், என்னெல்லாம் கேட்டாயோ அதையெல்லாம் மகனே மகளே நான் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்துவேன். நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் சமாதானத்தையும் காணும்படி உனக்கு நான் அனுக்கிரகம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். நீர் அப்படி அனுக்கிரகம் செய்யுங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கேட்டதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். பிரைஸ்.